ஸ்தோத்திரம். இந்த நாளிலேருந்து என்னுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் நன்றி சொல்கிறேன். கண்களை மூடி நம்ம செபிப்போம். என் அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, மை துதிக்கிற தகப்பனே, மை துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற ராஜா. பேசுனீங்க நல்ல பிதாவின் ஆவியான்னு சொன்னீரப்பா. ஆவியான்னு பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனத்தில் போட்டிருக்கு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனிதன் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் வாய்க்காதே போகணும். நாளையில் தேவனுடைய பிள்ளைகள் நாட்களில் சில நிறையா பாதைகளை கடந்து போவாங்க. ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், கடன் பாரங்கள், பிள்ளைகளை குறித்த ஒரு பாரங்கள், இன்னைக்கு குடும்பத்தில் காணப்படுற சூழ்நிலைகள், பிரிந்து கிடக்கிற பிள்ளைகள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நினச்சி மக்கள் இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னா, எப்படி நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் முன்னேற முடியும், நான் எப்படி இருப்பேன், இல்லாட்டி நான் என்னுடைய குடும்பத்தில் எப்படி நான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பரிதவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பரிதவிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது பரிதவிக்கிறது பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவனாய் கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்வார், கிரியை செய்வார். அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தவங்க கூட ஆண்டவர் சொல்லுவார், அந்த யோசேப்பை அவங்க எல்லாரும் பயப்படுவாங்க. 3 இடத்துலேருந்து அவங்களுக்கு யுத்தத்துக்கு வருவாங்க. யுத்தத்துக்கு வரும்போது அதில் யோசேப்பை நினச்சவங்க அவங்க ஜனங்கள் எல்லாருமே நினச்சவங்க ரொம்ப பயப்படுவாங்க. பயப்படும் போது ஆண்டவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னட்டா, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கர்த்தர் அவங்களுக்காக என்ன செய்கிறார், யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தி வரும்போதும் மோசைக்கு விரோதமாக பேசுவாங்க மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனால் அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் மோசை என்ன சொல்லுவாருன்னா, நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பேற்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டவர் யுத்தம் பண்ணுறதுக்காக நமக்காக அவர் இருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள்லாம் வாய்க்காதே போகும்னு அண்டை சொல்லியிருக்காரு. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காது. கர்த்தர் முன்னின்று பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆனால் யோசிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 37ஆம் வருஷத்தில் அதிகாரத்தில் போட்டிருக்கோம். யோசேப்புக்கு விரோதமாக பயங்கரமான காரியங்கள் நடந்துச்சு. யோசேப்புக்கு நமக்கு கூட இருந்து சகோதரர்கள் தான். யோசேப்புக்கு யாரையும் குற்றப்படுத்தலை. ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை காமிச்சதுனால தான் எடுத்திருக்கேன். அது மனுஷங்கள் அது எப்படினாலும் எடுத்துக்கலாம், வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க. எங்கள் சபை மக்கள் யாராவது எதுவும் எடுத்துக்கிட்டாங்க, அது நான் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆவியானவர் எனக்கு அந்த வசனத்தை தான் நான் எடுத்திருக்கிறேன். அதனால் இன்றைக்கி எல்லா மக்களும் பார்ப்பாங்க. அதனால் அவங்க எந்தெந்த திசையில் என்னென்ன வேதனையோடு கண்ணீரோடு மக்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் குறிப்பிட்ட ஜனங்களை பார்த்து நம்ம எதையும் நினச்சி சோர்ந்து போகக்கூடாது. அதனால் நீங்கள் கடன் பாரத்தில் இருந்தாலும் நாங்கள் ஏசப்ப மேலே உங்கள் பார்க்க வைங்க. ஜெபிக்கிறத நீங்கள் விட்டுறாதீங்க. ஜெபிக்கிறத நீங்கள் விட்டாங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. வசனம் அப்படி தான் போட்டிருக்கு, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாயின்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆனால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் கடன் வாங்கிட்டாங்க கூட ஆண்டவர் சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படி வாங்கிட்டேன், நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, சூழ்நிலை மீது தான் நான் இப்படி வாங்கியிருக்கேன் ஆண்டவரை, எனக்கு தெரியுது இந்த கடன் காரணம் அடைக்க எனக்கு உதவி செய்யுங்கும் போது ஆண்டவர் அந்த ஆயுதத்தெல்லாம் வாய்க்காமல் போய் அவன் வாக்கியம் போக பண்ணுவார். உங்களுக்கு ஆண்டவர் ஜெயத்தை தருவார். பிரிந்து கிடக்கிற குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் முழங்கால் எல்லாம் ஜெபிங்க. அதாவது முடியாது, இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு போச்சு, நமக்கு ஒன்றுமே முடியாது என்ன அப்படின்னு நினச்சினாலும் அது ஒன்றும் இல்லை. ஏசப்பா பார்வையில் அது ஒன்றுமே கிடையாது. அது பிசாசு செய்கிற சில காரியங்கள். அதனால் நீங்கள் செய்யுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்தாச்சு, எனக்கு எதுவுமே ஒரு ஜெயம் கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பயங்கரமான காரியத்தை செய்யும். என்கிட்ட அந்த சகரியாவும் எலிசபெத்தும் வருஷங்களுக்கு அவங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணாங்க. அவங்க பிள்ளைகளுக்காக பிள்ளை வேணும்னு, குழந்தை வேணும்னு ஜெபம் பண்ணாங்க. ஆனால் வயசான பிறகு ஆண்டவர் கொடுத்தாரு, அவங்களுக்கு ஒரு மகனை கொடுத்தாரு. அவங்க மகன் எப்படிப்பட்ட பையனாக கொடுத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன். அநேக மக்கள் சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு மகனை கற்றுக் கொடுத்தாரு. நிறைய மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறவர் சென்றார் ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, அந்த ஏசப்பாக்கே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தார். அந்த யோவான் ஸ்நானம் தான் கொடுத்தாரு யோர்தான் நதியில். அப்போ பாருங்கள், ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமே தவிர அது வேதனைக்குரியதில்லை. அதனால் உங்களுக்கு விரோதமாக அந்த உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை வாய்க்காது. எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் இப்படி தான் முடிவாக நீங்கள் முடிவுக்கு போயிடாதீங்க. ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஜபம் கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அப்போ பாருங்க சகரியாவும் எலிசபெத்தும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கட்டுடி வேலையை செய்கிற பிள்ளைங்க தான். ஆனாலும் ஒரு நாள் வந்து தேவதூதன் வந்து என்ன செய்கிறாங்க, சகரியிட்டும் சொல்கிறாங்க, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குழந்தை வைக்கத்தை கொடுத்து பெரிய ஒரு தீர்க்கதரிசி யோவான் சாணன் ஏசப்பாக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற ஒரு மகனாக கர்த்தர் மாற்றி கொடுத்தாரு. அதனால் நீங்கள் வந்து எதையும் குறித்து சோர்ந்து பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்தாங்க தான் ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க நீங்கள் ஜெபம் ஆண்டவர்கிட்ட ஏசப்பா ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னையும் பரிசுத்தப்படுத்துங்க, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆண்டவர்கிட்ட ஏசப்பா நீங்கள் சிலுவையில் சின்ன உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ரட்சிங்க, எங்கள் வீட்லேயும் நான் இப்படிலாம் பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு இறங்குங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜோ பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். எந்த ஆயுதம் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் வாய்க்காமல் அகற்றிடுவார் ஆண்டவர். அப்படிதான் வேதம் கூறுகிறது, மெய்யாகவே நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதனால் நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளோ ஆண்டவர் அறியாத பிள்ளைகளோ இயேசுவை ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிங்கன்னு சொன்னால் அவங்களே ஆக்கிடுவார் ஆண்டவர். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, எதையும் குறித்து கலங்காதீங்க. கலங்காமல் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை வந்து உங்கள் புலம்பல், உங்களுடைய அழுகை எல்லாத்தையும் மாற்றிடுவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சாத்தான காலிகளை நசுக்கிட்டார். குடும்பத்தில் பிரச்சனைகளை கொண்டு வர பிசாசு முறையில் அவரை அழிச்சு போட்டுட்டார். அவர்கிட்ட நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் பக்கமாக அவர் திரும்புவார். உங்கள் பக்கமாக திரும்பி உங்களுக்கு ஜெயித்தை தருவார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க. நீங்கள் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் கேட்கப்பட்டிருக்கோம். அதனால் நீங்கள் இந்த யோசேப்பை பற்றி நம்ம சொன்னோம்னா, அந்த யோசேப்பு வந்து ஆண்டோடைய பிள்ளை, தரிசனம் பெற்ற மகன், சொப்பனத்தை காங்கிற ஒரு மகன். அவன் வந்து ஆண்டவருக்கு சகோதரருக்கு முன்பாக என்ன செய்யறாங்க கேட்டால் 11 புல்லுக்கட்டு இருந்துச்சு. அப்போ அதில் வந்து என்ன பார்த்து இல்லை தலை வணங்கிச்சு, என் புல்லுக்கட்டை பார்த்து தலை வணங்கிச்சு அப்படின்னு சொன்னோம் யோசேப்பு. உடனே அவங்களுக்குலாம் கோவம் வந்து என்ன செய்வாங்கன்னா, உடனே அவனை வந்து ஒரு எதிரியாக நினைப்பான். சொப்பனக்காரன் தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த சொப்பனக்காரையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சொல்லுங்கள், உங்களை எடக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, கேலி பண்ணுறாங்களா, உங்களை அற்பமாக என்றாங்களா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. பரலோகராட்சியம் உங்களுக்கு துயரப்படுறீங்களா, பரலோகராட்சியம் உங்களுக்கு தான் பைபிளை போடுறீங்க. அதனால் அந்த பற்றி பாருங்கள், கடைசியாக அப்படியே தலை குனிஞ்சு தான் போட்டுருச்சு. ஒரு நாள் வந்துச்சு, அவங்கள வந்து அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் எங்கே இருக்காங்க பார்த்துட்டுவான்னு சொல்லியிருப்பார் அப்பா. அங்கே போயிருப்பார், பார்க்க போவாங்க. சொப்பனக்காரன் வாரான்னு தான் சொன்னாங்க. கடைசியில் பக்கத்தில் வந்தோடனே அவனை அடித்து என்ன செஞ்சாங்க, துணியெல்லாம் உறிஞ்சிட்டு ஒரு தண்ணி இல்லாத குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. போட்டோன்னே என்ன செஞ்சாங்க, போட்டுட்டு அது ஒருத்தர் வந்து என்ன இப்படி அவங்க கத்துறான், அண்ணா என்னை காப்பாற்றுங்க கத்துறான். கத்தும்போது அழுகுறுத்தேன் அவன் நினச்சான், ரூபன்னு சொல்லி நினச்சோம். அன்னைங்காரே வெளியே தூக்கி போட்டு வந்துரு, ஆனால் இஸ்மேல் வராங்க ஒட்டகத்தில். அவங்க என்ன செஞ்சாங்க, இஸ்மேலுக்கு நிறைய ஒரு ஒட்டகத்தை கொண்டு எகிப்து தேசத்து நேரம் போவாங்க. அவங்கக்கிட்ட என்ன செய்வாங்க, விற்றுருவாங்க. இவனை உள்ளேருந்து எடுத்து விற்றுருவாங்க. இவன் ஆண்டு பயப்படுறவன், நல்லா ஜெபிக்கிறவன், ஆனால் அவனுக்கு விரோதமாக என்ன செய்யுது, பிரச்சனைகள், பயங்கரமான போராட்டங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையும் போராட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் ஒரு உயர்வுக்கு நேரம் கொண்டு போகிறது தான் அந்த பிரச்சனையும் போராட்டத்தையும் கர்த்தர் கொண்டு போவார். சும்மா வச்சுட்டு ஆண்டு வாங்க மாட்டார். ஒரு பிரச்சனை கட்டடி பிள்ளைக்கு வருதான், ஒரு போராட்டம் வருதா, அது ஒரு உயர்வுக்கு நேரம் தான். ஆனால் அந்த குழியிலேருந்து எடுத்து என்ன செஞ்சாங்க, இஸ்மவேலர் கையில் கொடுத்துட்டாங்க. இஸ்மவேலர் கையில் கொடுத்து அந்த இஸ்மவேலை 20 காசுக்கு வெள்ளி காசுக்கு கொடுத்து அந்த விலை வாங்கி கொடுத்து அந்த அவனை யோசிப்பு செஞ்சாங்க, கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து கடத்துறதா இப்படி கடத்துவாங்கன்னா காரில் தூக்கி போட்டு கடத்துவாங்க. கடத்துனா அடித்து அவங்க அப்படி ரொம்ப கடத்துவாங்க. அப்போ உள்ளவங்க எடுத்துட்டாங்கன்னா அவங்கள துணியை வந்து கோமனை பாய்ச்சி விட்டு அவனை அந்த கையை கட்டி அவங்க வந்து இழுத்துட்டம் போன மாதிரி தான் வரும். ஏன்னா அந்த காலத்தில் அது அறியாமல் இருந்த காலத்தில் வந்து நாங்களும் ஒரு அண்ணன் அந்த அண்ணனுக்கு இப்போ எத்தனை 70 வயசு 75 வயசுகிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அண்ணன் கூட சொல்லுவார், நாங்கள்லாம் ரொம்ப நாளாக கோமணம் வச்சுக்கிட்டு தான் அலைவோம், முருங்கைக்காலாம் பறிச்சா. இப்போ யார் வைப்பா, கோமணம் வச்சுக்கிட்டு போய் தான் முருங்கைக்காலாம் பறிப்போம் அப்படிம்பாங்க. இப்போ யாரும் மாட்டாங்க. அவருக்கு அப்படி இந்த கிணத்தங்கரையிலெல்லாம் குளிப்பாங்க. பெண்களும் ஆண்களும் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் கட்டினாங்க. அப்புறம் என்ன செஞ்சுட்டாங்க, அப்படியே ஜனங்கள் வந்து அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நல்லா ஃப்ரீயாக அவங்க பாட்டு இருந்தாங்க. எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று நல்ல பாசமாக இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எதுவுமே தெரியாது. நாங்களாம் வாலிப பிள்ளைல எங்களை வாலிப ஸ்டேஜ் பிள்ளைங்களோடு நாங்கள் இருந்துச்சு. ஐஸ்பால் விளாடுவோம், தொட்டு பிடிச்சி விளாடுவோம். ஒரே ஆட்டமாக தான் இருக்கும். இப்போ யார்ட்டையாவது 5 நிமிஷம் நின்று கூட பேச நினச்சது பயமுறை உடனே ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு கண்கள் பிசாசு நிறைஞ்சிருக்கான். கடைசி காலத்தில் பிசாசு வந்து பயங்கரமாக வெறிகுண்டு போய் தான் நிற்கிறான். அதனால் ஏதாவது அந்த காலத்தில் சூப்பரான காலம். அதெல்லாம் நாங்கள் ரொம்ப எல்லாருமே எங்கள் தெருவு ஒரு நல்ல ஒரு தெருவு, அழகான தெருவு.
தெருவில் நல்ல மண்ணாக தான் கிடக்கும், ரோடுலாம் இப்போ கிடையாது, நல்ல மண் சூப்பராக குருத்து மண்ணாக தான் கிடக்கும். ஓடி ஆடி தொட்டு பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு ஐஸ் பால் விளையாண்டுக்கிட்டு நிறைய விளையாட்டு, நிறைய அக்கா சின்ன கோழி பாட்டு, அப்படி பூசணிக்காய் பாட்டு, அந்த பூசணிக்காய் விளையாட்டு, நிறைய விளையாட்டு விளையாடுவோம். அப்போ ஒரு சணலை கட்டி வச்சுக்கிட்டு ட்ரெயின் போகுதுன்னு சொல்லி எல்லோரும் சணலுக்குள்ளே உள்ளே வந்துட்டு அப்படியே ஓடுற, அப்படியே ரொம்ப ஒரே ஜாலி. அப்போ பையங்க பொண்ணுங்கிறத வித்தியாசமே கிடையாது, ரொம்ப பரிசுத்தமான காலம் அது. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரு நிமிஷம் கூட நினச்சி முடியாது, நிற்கவே முடியாது, யார்கிட்டையும் இன்னும் கூட பேச முடியாது. உடனே கதைகளை கட்டி அதுக்கு ஒரு கதையும் எழுதிடுவாங்க. அதனால் எனக்கு சகோதரி அந்த யோசேப்பை என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் போய் எகிப்தில் போய் என்ன செஞ்சாங்க, அரண்மனை அங்கே எகிப்தில் அரண்மனையில் கொண்டு போய் செஞ்சுருவாங்க, விட்டுருவாங்க. அவங்க அங்கே விற்றுருவாங்க. விற்ற கட்டடிப்பில் எப்படி பாருங்கள், பாடுனா உயர்வுக்கு தான். நிறைய பிரச்சனைகளை அவனை விரட்டிகிட்டே போகுது. பிரச்சனை இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஆசீர்வாதம் தான் அவளுக்கு ஒன்றும் கை கால் புரியாது. நிறைய பாடுகளை பட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றால் தான் என்ன செய்வாங்க, இவ்வளோ நான் இந்த நிலைமைக்கு நான் வர எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ கண்ணீர் படிச்சேன் தெரியுமா, ஆண்டவர் ஏதோ கிருபையாக என்னை நினச்சி உயர்த்தி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் அவங்க ஆசீர்வாதம். நான் பாடுபடல நினச்சேன் கூட இருந்துட்டு உட்காந்து சீட் அடிச்சுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே பாடு அனுமதிக்காமல் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்னா. அதனால் தெய்வ பிள்ளைகள் இன்றைக்கி உட்காந்து அரட்டடிப்பீங்க, ஜெபிக்க கூட மாட்டாங்க. அந்த யோசிப்பு அந்த இடத்துக்குள்ள கொண்டு கூட அவனுக்கு என்ன செஞ்சு, பாவம் என்ன செஞ்சு விரட்டிகிட்டே போச்சு. அந்த பாவம் அவனை விரட்டி அந்த போத்திபார் அரண்மனையில் அந்த ராணி என்ன செஞ்சா, அந்த யோசிப்பு மேலே கண் வச்சு அவனை என்ன செஞ்சா, எப்படியாவது அவனை தப்பு செய்ய வைக்கணும்னு நினச்சான். அவன் ஆண்டுக்கு பயந்த பிள்ளை, எப்படியாவது இவனை தப்பு பண்ண வைக்கணும். எந்த பிசாசு அப்படி தான் அலைவான், எப்படியாவது ஒரு வழியில் தள்ளிடணும், அவன் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற அளவில் அவன் வெறி கொண்டு போய் இருப்பான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படி அவன் நெருங்கி போக போக அவன் வஸ்திரத்தை கூட பிடிக்கிட்டான். பிடுங்கினாலும் அவன் என்ன செஞ்சுட்டான், அது கையில் கொடுத்துட்டு சாஸ் கையில் கொடுத்துட்டு வந்த அவன் ராணி கையில் கொடுத்து அவன் ஓடிட்டான், தப்பிச்சிட்டான். கடைசியில் ராஜா வரும்போது அவன் என்ன சொன்னான், இவன் என்னையே கெடுக்க வந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவான். அந்த ராஜா என்ன செய்வார், இந்த யோசேப்பை சிறையில் அடிச்சு சிறையில் கொண்டு போட்டுருவாங்க. ஆனால் ராஜாக்கு நிறைய காரியங்கள் எழுச்சியும் இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களாம் நான் ரொம்ப யோசிப்பாங்க. கண்டிப்பாக சில மந்திரிமார்கள் நான் யோசிப்பாங்க, கொடுத்து ராஜா யோசனை பண்ணிட்டு தான் இருப்பார். சில காலம் அவங்க 2 வருஷம் ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறான். ஜெயிலுக்குள்ளே கிடக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை அப்படியே கொண்டு போகிறாருன்னா, நிறைய பாதைகளை கற்றுக் கொடுத்து தான் தேவன் வெளியே கொண்டு வருவார். தவிர பாதைகள் கற்றுக் கொடுக்காம தேவன் வெளியே கொண்டு வரவே மாட்டார். இன்னைக்கு நான் விடுற பெருமூச்சு யாருக்கு தெரியும், நான் படுற பாடு யாருக்கு தெரியும், நான் படுற வேதனை யாருக்கு தெரியும், நான் வடிக்கிற கண்ணீர் யாருக்கு தெரியும். யாருமே இல்லை, யாருமே எனக்காக இல்லை, எனக்கு ஒருத்தருமே இல்லைன்னு புலம்பி தவிக்கிற கூட்டம் நிறைய இருக்குது இன்றைக்கி தேசத்தில், உலகம் முழுவதும் இருக்குது. ஆனால் என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து இந்த கண்ணீர் வடித்து உங்களுடைய வேதனையெல்லாம் நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஊற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மேன்மையை ஆண்டவர் உங்கள் வைத்திருக்கிறாரு. அந்த மேன்மைக்கு நேரம் ஆண்டவர் இருக்கிறாரு, நடத்துவார். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நடத்துகிற பாதையில் தேவனாகிய கர்த்தர் பெரிய ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதீங்க. உங்களுக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் உருவாக்கப்படலாம், எந்த காரியமானாலும் அந்த காரியங்கள் வாக்கியங்கள் போக பண்ணிடுவார் ஆண்டவர். உங்களை மேன்மையாக கர்த்தர் செய்வார். ஆனால் தேவ பிள்ளைகளே, அந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். அங்கே இருக்கிற 2 பேருக்கு ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்குறவனும் பழம் கொடுக்குறவனும் அங்கே இருப்பான். அதை ஒரு குற்றம் பண்ணிட்டான்னு சொல்லி 2 பேர்த்தையும் உள்ளே போட்டிருப்பாங்க. யாருன்னு தெரியாமல் உள்ளே போட்டிருப்பாங்க. அவங்க 2 பேருமே ஒரு சொப்பனத்தை காங்குறாங்க. அந்த சொப்பனத்தை அவங்க சொல்லும்போது திராட்சரசத்தை புழிஞ்சி நான் ராஜா கொடுக்குறேன் அப்படின்பா. இன்னொருத்த நான் என்ன செய்கிறேன், வடைகள் ஏதோ பலகாரங்களை வச்சுக்க கூடையில் நிறைய பறவைகள் கொத்திச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இந்த தரிசனத்தை சொப்பனத்தை என்னச்சுவான் யோசிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ யோசிப்பு சொல்லுவார், நீ திராட்சை பழத்தை பிழிஞ்சி அவருக்கு மறுபடியும் ராஜாவுக்கு நீ கொடுப்ப, அந்த பொறுப்பு உனக்கு என்ன செய்ய வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த பலகாரத்தை வைத்திருக்கிறானே அந்த பறவைகள் நான் சொல்லேன் 3 நாள் ஆகுது, 3 நாளைக்குள்ள உன்னுடைய தலையை ராஜா எடுப்பார். அதை என்ன செய்ய பறவைகள் கொத்தி திங்கும் தலையை அப்படின்னு சொல்லி முடிச்சுவார். அதான் போட்டோம்னு நினைக்கிறேன், அப்படி சொல்லி முடிச்சுவார். ஆனால் பாருங்கள், அவங்க அந்த இடத்துல ஆண்டவர் அவங்களுடைய தரிசனங்களை வெளிப்படுத்துறதுக்காக யோசேப்பு ஆண்டவர் சிறைச்சாலையில் கொண்டு போய் அதில் இருக்கிறவங்களுக்கு தரிசனங்களை சொல்லி அவங்கள வெளியே கொண்டு வராங்க. ஏன்னா தரிசனம் உள்ளே இருக்காங்கிறது ராஜாவுக்கு தெரியணும்.
அதனால என்ன வெளியே கொண்டு வராங்க. ஆனாலும் அவங்க யோசிப்பு சொல்லுவான், நீ போய் நீ ராஜாட்ட என்னை பற்றி சொல்லி நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லு அப்படிம்பாங்க. அங்கே போய் அவங்க மறந்துட்டாங்க. அதே மாதிரி தான் உங்கள் தோளோடு தோள் கொடுத்து இருக்கிறவங்களாம் உங்களை மறக்க வச்சுருவார் ஆண்டவர். எல்லாத்தையும் மறக்க வச்சுருவார். முதல்ல யோசேப்புக்கு தகப்பன் குடும்பத்தை மறக்க வச்சார். ரெண்டாவது அவங்க உள்ளே இருந்து அவங்களுக்கு எல்லாம் சொல்லி நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அவங்களும் ராஜாட்ட போய் சொல்ல மறந்துட்டாங்க. அதில் ஒருத்தன் அதே பதவியில் பொறுப்பெடுத்தான், ஒருத்தன் தெரிஞ்சுட்டாங்க அவன் மறிச்சுட்டான். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க உள்ளே இருக்கிறான். திடீர்னு ராஜாவுக்கு ஒரு தரிசனம் ஆகிடுது. 7 வருஷம் நல்ல விளைச்சலை காமிக்கிறார் ஆண்டவர். கொழு நல்ல மாடுகள் இருக்குது, நல்ல புஷ்டி கொழுமையாக இருக்குது, அதுக்கு நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக இருக்குது. திடீர்னு 7 வருஷத்தில் எல்லா விளைச்சலும் அழிஞ்சு போயிடுது, கருகிடுது, மாடுகள்லாம் வெள்ளநத்து போய் கிடக்குது. இப்படிப்பட்ட தரிசனத்தை காமிச்சோன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல. ஒருத்தருக்காக சொல்கிறான், யாருக்கும் அதை சொல்ல தெரியல. ஆனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இந்த 2 அந்த ஒருத்தர் இருக்கான்ல, அந்த ராஜாவுக்கு பணம் புழிஞ்சு கொடுக்குறவன் இருக்கான் பாருங்க, அவன் தான் சொல்லுவான், இந்த தரிசனத்துக்கு உண்மையாய் சொல்கிறவன் ஒருத்தன் அங்கே இருக்கான், இல்லை சிறைச்சாலையில் இருக்கான். எங்களுக்கு நாங்கள் அப்படி சொன்னோம், நாங்கள் எங்களுடைய சொப்பனத்தை எனக்கு சொன்னோம், அவங்க இதை செஞ்சாங்க, எனக்கு சொன்னாங்க, அது போல நடந்துச்சு. அதனால் அந்த யோசிப்பு தான் அந்த காரியத்தை சொல்கிறான், நீங்கள் அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னோடனே யோசிப்பை ஆண்டவர் தீவிரமாக வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நாட்கள், அவன் துக்க நாட்கள்லாம் முடியுது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த யோசேப்பை வெளியே கொண்டு வர்றதுக்கு ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை காமிச்சு, அந்த சொப்பனத்தின் பிரகாரம் சொப்பனத்துக்கு பதில் கொடுக்குறவர் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறாரு. இங்கே வெளியே கொண்டு வந்து அவனை கேட்டிங்கன்னா அவனுக்கு அவங்க உடனே சொல்லுவான்னு சொல்லி அந்த இடத்துல நினச்சாங்க வெளியே கொண்டு வந்துடுவாங்க. வெளியே கொண்டு வந்து அவங்ககிட்ட நினச்சி அவங்க தீவிரமாக கொண்டு வந்தாங்களாம். தீவிரமாக கொண்டு வந்து சகோதரன் பந்தி முடிக்கிட்டேலாம் வெட்டி நீட்டாக குளிக்க சொல்லி நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அந்த சொப்பனத்தை சொல்லும் போது சரியான முறையில் அந்த யோசேப்பு சொப்பனத்தை சொன்னால், அப்படிங்கும்போது இதில் இந்த 7 வருஷம் நல்ல விளைச்சலை சேகரித்து வைக்கிறதுக்கு யார் இது செய்வான் அப்படின்னு கொண்டா அந்த விசுவாச ஆவி பெற்றவன் யோசேப்பு தான். அந்த யோசேப்பு கையில் எகிப்து தேசத்துக்கு அதிபதியாய் கற்றுக் கொடுத்தார். அந்த எகிப்து தேசம் முழுவதும், நம்மளுக்கு இந்தியா தேசம் இருக்குது, எகிப்து தேசம் பெருசாக தான் இருந்திருக்கும். அந்த தேசம் முழுவதையும் யோசிப்பு கையில் கொடுத்து எல்லாத்தையும் ஆளுகை செய்கிற பொறுப்பை அந்த யோசிப்பு கையில் ஆண்டவர் கொடுக்க வச்சார். அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த எந்த சகோதரர்கள் 7 புல்லுக்கட்டு 11 புல்லுக்கட்டு தலை சாஞ்சிச்சோம், அங்கே பஞ்சமாகி அங்கே இருந்து சகோதரர்கள் எகிப்து தேசத்தில் ஆகாரம் கொடுக்காங்கன்னு சொல்லி இங்கே அவங்களுக்கு முன்னால் அவ்வளோ சகோதரர்கள் தலை குனிச்சு நின்னாங்க. ஆண்டவர் அது அப்படியே அவர் தரிசனத்தை நிறைவேற்றினார். அப்போ அவங்களுக்கு சகோதரன் தெரியல. நாள்பட இந்த செல்லுக்கு 10-15 நிமிஷம் வச்சு இப்போ 17 நிமிஷம் ஆகிட்டு, இன்னொரு 2 நிமிஷம் தான். இப்படி அந்த இடத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, வர வச்சார் ஆண்டவர். 11 சகோதரர்கள் அங்கே மொத்தம் 12 சகோதரர்கள் 11 பேர்த்தையும் வரவழைச்சி அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவங்க குடும்பத்தை போஷித்து அப்புறமா என்ன செஞ்சாங்க, அடுத்தக்க அவங்க அப்பாவே வரவழைச்சிட்டாங்க. அல்லேலூயா. அவங்க அப்பா வரவழைச்சாங்க. அவர் சொல்லியிருந்தார், சந்திர சூரியன்லாம் என்னை வணங்கிச்சின்னு சொல்லியிருப்பார் சொப்னத்தில். இப்போ எல்லாத்தையும் வரவழைச்சி அவ்வளவுக்கு ஆகாரம் கொடுக்குறவராக யோசிப்பை கர்த்தர் மாற்றினார். உங்களுக்கு எந்த சூழ்நிலை நீங்கள் போனாலும் காலம் வரும்போது அந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். எந்த ஆயுதம் வந்தாலும் வாய்க்காது. உங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது வாய்க்கவே வாய்க்காது. ஆண்டவர் ஒரு நாள் எடுத்துவார், இது என்னாலும் உடைய சுதந்திரமும் என் ஊழியக்காரன் சுதந்திரமாக இருக்குது கர்த்தர் சொல்கிறார் வசனத்தின்படி. அதே வசனத்தில் 54 ஏசாயா 54:17 ஆண்டு கர்த்தருடைய சுதந்திரம் ஆண்டவர் வைத்திருப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், எல்லாத்தையும் போஷிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்ட கிருபையும் வாக்கியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்கு. அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் தேவனி பிள்ளைங்க எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். அவருடைய உத்தரவில்லாதபடி கையையும் யாரும் அசைக்க முடியாது, காலையும் அசைக்க முடியாது. சரியான ஒரு முத்திர மோதிரத்தை கொடுத்து பெரிய பொறுப்பில் வச்சுட்டார் அந்த போத்திபார் அந்த அரண்மனை, அந்த ராஜா, அந்த எகிப்து தேசத்து ராஜா பெரிய பொறுப்பில் வச்சுட்டாரு. யோசேப்புக்கு மேலே அந்த ராஜா இருக்கிறார். அதுக்கு அடுத்து அவன் அதிகாரம் பொறுப்புலாம் யோசேப்பிட கொடுத்தாச்சு. மனைவி முதற்கொண்டு அவன் முன்னால் போய் நினச்சி முடியாது, கையங்களே அசைக்க முடியாது, அப்படி கொண்டு அது வச்சுட்டாரு. எல்லா மக்களும் அவங்ககிட்ட போய் கையை வச்சாரு. அதனால் எவ்வளோ பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், போராட்டமாக இருந்தாலும், வேதனைனாலும், கண்ணீராக இருந்தாலும், செபிக்கிற பிள்ளைங்க எந்த காரியத்தையும் வச்சு கலங்க வேண்டாம்.
நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேவனை இறுக பற்றி கொள்ளுங்க. கர்த்தர் வேலை வரும்போது தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை உயர்த்துவது அதிக நிச்சயம். அதனால நீங்கள் என்ன செய்யாதீங்க, நான் பின்தொடர்ந்து போக போக பாடுகளும் துயரங்களும் நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உயர்வில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி எல்லாரும் முன்னால் நிற்கத்தக்க கர்த்தர் பெரிய காரியம் நினைச்சார். எந்த உபத்திரத்தையும் பார்க்காதீங்க, தேவனை மாத்திரம் பாருங்க. ஆண்டவரை எங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளும், எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், ஆவிக்குரியவர்களை வளரணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். கர்த்தர் அப்படியே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நாள் தான் நீங்கள் அழுது புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்பட்டு இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு துக்கம் சந்தோஷமாக மாறிடும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர்களை முடிச்ச இப்போ அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி இயேசுப்பா. நீ பாதத்தில் ஜெபி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொடுத்து நீ கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றிப்பா. தொடர்ந்து கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. கர்த்தர் மையப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.